உமக்கு ஸ்தோத்திரம். நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவர்கள் கர்த்தரையும் மகிமைப்படுத்துகிறார்கள். எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி, தெய்வமே நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், உம்மை போல் ஒருவர் இல்லை, உம்மை போல் சிறந்தவர்கள் இல்லை, உம்மை போல் மேலானவர் இல்லை, இந்த உலகில் ஒருவரும் இல்லை. எங்களை வழிநடத்த, எங்களுக்கு போதுமானவராயிருக்க, எங்களுக்கு துணை செய்ய, எப்போதும் எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வழிகாட்டியே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் துணையாளரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், கிருபையினால் நிறைந்திருக்கும்படி செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு துணை செய்கிறவர் நீர், எங்களை வழிநடத்துகிறவர் நீர், எங்களை போஷிக்கிறவர் நீர், எங்களை பாதுகாக்கிறவரும் நீர், எங்களுக்கு ஆறுதலாயிருப்பவர் நீர், நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை எங்களுக்கு போதிப்பவர் நீர், நாங்கள் செல்ல வேண்டிய வழிகளை எங்களுக்கு காண்பிக்கிறவர் நீர் என்று அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் துதிங்க 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 துதிக்க. ஒவ்வொருவரையும் தெய்வ பிரசன்னம் அளவில்லாமல் நிரப்புகிறது. தெய்வ மகிமை நமக்குள்ளே அளவில்லாமல் ஊற்றப்படுகிறது. எல்லாரும் ஆவியில பலத்தோடு கர்த்தர் இந்த நாளிலே பலத்த காரியங்களை நம் நடுவிலே அவர் செய்ய போகிறார் என்பதை உணர்ந்தவர்களாய் நல்ல கரங்களை தட்டி துதி ஸ்தோத்திரங்களை கர்த்தருக்கு நேராக நாம் செலுத்தி, அப்பா உம்முடைய நாமம் பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, நீர் எவ்வளவு பெரியவர், நீர் எல்லாவற்றிலும் மேலானவர், எங்களுக்கு உதவி செய்கிறவரேன்னு கூப்பிடுங்க. எங்களுக்கு உதவி செய்கிறவரே, எங்களுக்கு துணையாய் வருபவரே, எங்கள் ஆத்மாவை தேற்றுகிறவரே, எங்களை நீதியின் பாதையிலே நடத்துகிறவரே, எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. எல்லாரும் ஆண்டவரை அப்படியே மகிமைப்படுத்துங்க. நீங்க துதிக்கும் பொழுதே கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த விதமாய் நம் நடுவிலே அவர் தம்முடைய கிரியைகளை வெளிப்படுத்த ஆரம்பிக்கிறார். ஹல்லேலூயா. எங்கே 2-3 பேர் அவருடைய நாமத்தில் ஒருமனப்பட்டு வருகிறார்களோ அத்தனை பேர் நடுவிலும் அவர் வாசம் பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். அத்தனை பேர் நடுவிலும் அவர் இறங்கி வந்து தம்மை தேடுகிற ஜனங்களுக்கு அவர் பதில் தரும்படி அவர் அசைவாடுகிற தகப்பனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களுக்கெல்லாம் அடைக்கலமாயிருப்பவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ஆதரவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் பலனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துதிக்க 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 கர்த்தருடைய மகிமை நம்மை நிரப்பட்டும் நிரப்பட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே நன்றி. எங்களுக்காக யாவையும் நீர் செய்து முடிக்கிறவராக இருக்கிறேன். எங்களுக்காக நன்மைகளை நீ தருகிற தெய்வமாக இருக்கிறேன். அந்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். வெற்றி சிறக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். அற்புத அடையாளங்களினால் உம்முடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே சக்தி உள்ளவர், நீர் ஒருவரே வல்லமை உள்ளவர் என்பதை நாங்கள் மனதார சொல்லி உம்மை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். எங்கள் நடுவில் தேவ ஆவியானவர் நீ பிரசன்னமானதற்காக நன்றி என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மகிமை. இந்த சத்தம் போதாது, இந்த சத்தம் போதாது. ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம், உம் நாமத்திற்கே நாங்கள் தருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும்
செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள், எல்லாரும் இணைந்து சொல்லுவோம், என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே இரண்டு கரங்களை உயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மைத்தானே. சொல்லுவோமா, கர்த்தரை எங்களுக்கு முன்பதாக நாங்கள் இருக்கிறோம். கர்த்தரே எங்கள் அடைக்கலம், கர்த்தரே எங்கள் தெய்வம், கர்த்தரே எங்கள் கோட்டை, அவரே எங்களுடைய ரட்சிப்பு. கரமுயர்த்தி, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா மகிமை, கர்த்தருக்கே மகிமை, கர்த்தருக்கே மகிமை. உம்மோடு உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. ஆண்டவரே, உம்முடைய சித்தம் செய்வதே என் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சை. உம் சித்தம் செய்வதே இதயத்தின் ஏக்கமையா. நல்ல கரம் தட்டி எல்லாரும் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும், ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவருடைய சித்தம் நாங்கள் செய்ய வேண்டும், உடைய சத்தத்தை நாங்கள் தெளிவாய் கேட்க வேண்டும். எங்களுக்கு உதவி செய், எங்களை வழி நடத்தும், உம்முடைய கிருபை எங்களுக்கு தார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கரமை தொல்லை சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னும் சத்தமா கரங்களை அசைத்துறலே சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை பெரியது. நாம் சேர்ந்து எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். எத்தனை பேர் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறீர்கள்? அல்லேலூயா. ஆலயத்திற்குள்ளே வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேரலையில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருடைய நாமத்தில் இருந்து உங்களுக்கு வாழ்த்துக்களை நாங்கள் கொண்டு வருகிறோம். தொடர்ந்து எங்களோடு நீங்கள் இணைந்திருக்க விரும்புகிறவர்கள் இந்த யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா அதோடு நீங்கள் ஒவ்வொரு பதிவுகளையும் ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நீங்கள் கலந்து கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த கூட்டம் முடிஞ்ச பிறகும் அதை எங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் விருப்பப்படுவீர்களானால் ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கருங்கல், இயேசு நம்மோடு சபை கருங்கல், ஜீசஸ் வித் அஸ் சர்ச் கருங்கல் என்கிற அந்த யூடியூப் சேனலை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆராதனைகள் அதனுடைய காரியங்கள் எல்லாம் அதிலே பதிவிடப்பட்டிருக்கிறது. நீங்கள் அதை பார்த்து பயன்பெறலாம். பிறருக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். இப்போது இணைந்திருக்கிறவர்கள் நீங்கள் பிறருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். எந்த நாவில் புதுப்பாட்டு எந்த இயேசு தருகிறார், ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் என் உயிருள்ள நாட்கள் எல்லாம். என் நல்ல கைத்தட்டி உற்சாகமாய்
இந்த பாடலை பாடப் போகிறோம். நல்லா இணைந்து Praise the Lord. Hallelujah. எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவனவர் தீபமாய் என்னை தேற்றினார். எல்லாரும் இணைந்து தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரும். ரிவர்வு கொஞ்சம். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சேற்றில் வீழ்ந்த என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றம் எல்லாம் ஜீவரத்தம் கொண்டு மாற்றினார். இந்த ஒரு பாடலை மட்டும் நம்ம எல்லாரும் எழுந்து நின்று சந்தோஷமாய் பாட போகிறோம். எல்லாரும் இருக்கிற இடம் எழுந்து நின்று பாடுவோமா? ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள. கரங்களை உயர்த்தி தட்டி அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்ன செய்திடு அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக வாழ்வு என்ன செய்திடு அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நல்ல உற்சாகமாய். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். கர்த்தர் ஒருவரை ஆராதனைக்குரியவர். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன். இந்த பாடல் எல்லாம் தெரிந்த பாடல். நல்ல கைத்தட்டி இணைந்து அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி என்றும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நல்ல கைத்தட்டி உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். கரங்களை தட்டி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எங்கள் கர்த்தர்களை வழிநடத்துவார். அவரே எங்களுக்கு எல்லாவற்றும் துணையாயிருப்பார். சேற்றில் விழுந்த எங்களை அவர் தூக்கி எடுத்து எங்களை சுத்திகரித்து கண்மலையின் மேல் எங்களை கொண்டு போய் நிறுத்துவார். உயரே மேலே ஆண்டவர் ஆவிக்குரிய நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த பூமிக்குரிய நன்மைகளையும் கிருபைகளையும் அவர் எங்களுக்கு தருவார் என்கிற நிச்சயம் உள்ளவர்கள் நல்ல கரங்களை தட்டி எல்லாரும் முழு பலத்தோடு கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை செலுத்துவோமா? கர்த்தாவே நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர். ஒரு விசை கூட கரங்களை உயர்த்தி தட்டி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம்.
ஆண்டவரே தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்ளும். ஒரு சில பாடல்களை கூட நாம் பாடப் போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமை அடையட்டும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே என்னும் ஒரு பாடலை எங்களுடன் சேர்ந்து இணைந்து பாடி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாக ஒரு மனதோடு பாடுவோமா? தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, நவிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், ஒரே ஆவியாக கொள்ளப்பட்டோம். இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டோம், அவருக்காய் கிரயமாய் கொள்ளப்பட்டோம். தேவனின் ஆவியால் மீட்கப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆவியால் மீட்கப்பட்டோமே, நாம் தேவ பிள்ளைகளானோம், அவர் சொந்த ஜனமானோம். தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, நாமினி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். நாமினி நம்முடையவர்கள் அல்ல, அவரே நம் சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக் கொள்வோம், பரிசுத்த ஜாதியாக. தேவனின் ஆலயம், தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். கர்த்தருக்குள் என்றும் இசைந்திருப்போம், அவருடன் ஒரே ஆவியாயிருப்போம். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், கர்த்தருக்கே என்றும். ஆவியினாலும் சரீரத்தினாலும் மகிமை செலுத்திடுவோம், நம் கர்த்தருக்கே என்றும். தேவனின் ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. தேவனின் ஆலயமே, தேவனின் ஆலயமே, மகிமையின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, நாமே அவ்வாலயமே. இயேசுவின் வருகை, இயேசுவின்
அடைந்திடுவோமே, நாம் மறுரூபமாகிடுவோம். மகிமை செலுத்திடுவோம் தேவனின் ஆலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே, தேவனின் ஆலயமே, பரிசுத்த ஆலயமே, மகிமையின் ஆலயமே, நாமே அவ்வாலயமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க கரங்களை உயர்த்தி தேவனை மைப்படுத்தும். ஹல்லேலூயா. சேர்ந்து ஒரு சில பாடலை பாடி ஆண்டோடைய நாமத்தை மைப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்ற பாடலை சேர்ந்து கைகளை தட்டி பாடுவோம். எல்லோருக்கும் தெரிந்த பாடல், எங்களோடு சேர்ந்து உற்சாகமாய் ஆண்டோடைய நாமத்தை மயப்படுத்துவோம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். அதை இன்றே நீ காண்பாய், அதை இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நொறுங்குண்ட இதயம் தேற்றுகிறார், உடைந்த உள்ளம் தாங்குகிறார். நொறுங்குண்ட இதயம் உடைந்த உள்ளம் தாங்குகிறார், காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு காயங்கள் அனைத்தையும் கட்டுகிறார், கண்ணீர் துடைக்கிறார். இயேசு கண்ணீர் ஆமென், இயேசு கண்ணீர் துடைக்கிறார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து ஆமப்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய்
உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் விடமாட்டார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். இயேசு தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். உன்னை தப்பி செல்ல வழி செய்வார், உன்னை தப்பி செல்ல வழி செய்வார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நல்லதோர் போராட்டம் போராடுவோம், விசுவாசம் காத்துக்கொள்வோம். நீதியின் இடம் நமக்கு உண்டு, நேசர் வருகை தந்திடுவார். நீதியின் இடம் நமக்கு உண்டு, நேசர் வருகை தந்திடுவார். நம் நேசர் வருகையில் தந்திடுவார், நம் நேசர் வருகையில் தந்திடுவார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே ஆமே, கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பார். அதை இன்றே நீ காண்பார், அதை இன்றே நீ காண்பார். கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம், கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். ஆமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார், அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார், நமக்கு சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நம்
துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. கண்ணீரை காண்கிறா, உன் கதறலை கேட்கிறா. கண்ணீரை காண்கிறா, உன் கதறலை கேட்கிறா. வேதனை அறிகிறா, உன் வேதனை அறிகிறா. விடுதலை தருகிறா, இன்று விடுதலை தருகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, உன் கூரையெல்லாம் நீக்குவா, இயேசு கூரையெல்லாம் நீக்குவா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம். ஆமே, ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா. எல்லோரும் எழுந்து இந்த பாடலை பாடுவோம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, நாம் ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை, தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறா. அதிசயமானவர், ஆறுதல் தருகிறா. சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஹல்லேலூயா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவா, கர்த்தரோ மாற்றுவா, கரம் நீட்டி தேற்றுவா, உன்னை கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து
நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலையிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலையிடா. நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலையிடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும், ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி, தகப்பனே உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதிகளின் மத்தியில் பிரியமாயிருக்கிற தெய்வமே, எங்கள் மத்தியில் அசைவாடும், எங்கள் மத்தியில் அசைவாடும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். உம்மை துதிக்கிறோம் பா, துதிக்கிறோம். கைகளை தட்டி உற்சாகமாய் இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் தண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். திரளான ஜனங்களை கண்டா மனதுருகின்றோம், திரளான ஜனங்களை கண்டா மனதுருகி நோய்கள் நீக்கினார். கைகள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். 5 அப்பங்கள் ஏந்தி ஆசீர்வதித்தார், அனைவரையும் போஷித்து அனுப்பினார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். விதவையின் கண்ணீரை கண்டா மனதுருகி அழாதே என்றார். விதவையின் கண்ணீரை கண்டா மனதுருகி அழாதே என்றார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். கிட்ட வந்து பாடையை தொட்டார், மரித்தவன் உட்கார்ந்து பேசினார். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு, வாழ்கிறார், எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ
திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். 38 வருடங்களாய் குளத்தருகே படுத்திருந்த மகனை தேடி சென்றார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க சொன்னார். இனி பாவம் செய்யாத என்று எச்சரித்தார். படுக்கையை எடுத்துக்கொண்டு நடக்க செய்தார். இனி பாவம் செய்யாத என்று எச்சரித்தார். கைகளை உயர்த்தி வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். ஆமென். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். இயேசுவே வாழ்கிறார். இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். நீ கலங்காதே, நீ திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். இரக்கங்களின் தகப்பன் இயேசு இன்றே உனக்கு அற்புதம் செய்வார். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். கரங்களை உயர்த்தி வாழ்கிறார் இயேசு வாழ்கிறார். எல்லாம் செய்ய வல்லவர். நீ கலங்காதே, திகையாதே, கண்ணீர்கள் துடைக்கப்படும். சொல்லும் சேர்ந்து. நீ கலங்காதே, நீ திகையாதே, என்னுடைய கண்ணீர்கள் துடைக்கப்படும். துடைக்கப்படும். என் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். நீ திகையாதே, என் கண்ணீர்கள் யாவும் துடைக்கப்படும். ஹல்லேலூயா. நீ கலங்காதே, திகையாதே, உன் கண்ணீர்கள் துடைக்கப்படும். எல்லாரும் கரங்களை தட்டி வாயில திறந்து, ஆண்டவரே இரக்கங்களின் தகப்பன் எங்கள் நடுவிலே கர்த்தர் எழுந்தருளி இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்தம் உயர்த்தி எல்லா தேவ பிள்ளைகளும் வாயில திறந்து ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. துதிக்க 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 ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய அளவில்லாத மகிமை நிரப்புகிறது. தேவ பிரசன்னத்தினால் நாம் ஒவ்வொருவரும் நிரப்பப்படுகிறோம். ஹல்லேலூயா. அவர் இரக்கங்களின் தெய்வமாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில அவர் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறார். நாம் படுகிற கஷ்டங்கள், வேதனைகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றிலும் நம்மை விடுவித்து, நம்மை பலப்படுத்தி, நம்மேல் மனதுருகுகிற ஆண்டவர் நம் நடுவிலே அவர் எழுந்தருளி இருப்பதனால் எல்லா தேவ பிள்ளைகளும் வாயில திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்கள் தகப்பனே, 38 வருஷமாய் அந்த குளத்தருகிலே இருந்து அந்த மனிதனை தேடி சென்று அற்புதம் கொடுத்தீரே. அற்புதத்தை கொடுத்து அவனை பாவம் செய்யாதே என்று சொல்லி அனுப்பினீரே. இன்றைக்கும் எங்கள் வாழ்விலே கர்த்தர் எங்களை தேடி வந்ததற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்வில் அற்புதங்களை செய்யும்படி, எங்கள் வாழ்வில் ஒரு ஆசீர்வாதத்தை தரும்படி, எங்கள் வாழ்க்கையை விடிவு காலத்திற்கு நேராய் நடத்தி சொல்லும்படி எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை தேடி வந்திருப்பதற்காக நன்றி என்று சொல்லுகிற அத்தனை பேரும் நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் நம்மை தேடி வந்து நமக்கு அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நாம் அவரை தேடி போகவில்லை, நாம் அவரை தேடி போகவில்லை. அவர் நம்மை தேடி வந்தார். அவர் நம்மை தேடி வராதிருந்தால்
அவன் நம்மை தேடி உலகிற்கு வராமல் இருந்திருந்தால் நமக்கு மீட்பு இல்லை, நமக்கு ரட்சிப்பு இல்லை, நமக்கு விடுதலை இல்லை, சிலுவையின் மூலமாய் உண்டான ஆசீர்வாதங்கள் இல்லை. இவைகள் அத்தனையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவினால் நாம் பெற்றிருக்கிறோம், எவனமாய் பெற்றிருக்கிறோம். அவன் நம்மை தேடி வந்ததினால் இழந்து போனதை தேட, இழந்து போனதை ரட்சிக்க மனுஷகுமாரன் இவ்வுலகிலே அவர் வந்தார் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் இழந்த சந்தோஷம், நீங்கள் இழந்த பலன், நீங்கள் இழந்த ஆரோக்கியம், நீங்கள் இழந்த தைரியம், நீங்கள் இழந்த ஆசீர்வாதமான வாழ்க்கைகள் கர்த்தர் இவைகளை மறுபடியுமாய் உங்களுக்கு தந்து உங்களை பலப்படுத்தும்படி அவர் பிரசன்னமாய் இருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, கேளுங்க கேளுங்க. அப்பான்னு கூப்பிடுங்க. அப்பா, எங்களை விடுவிக்கும்படி, எங்களை பலப்படுத்தும்படி, எங்கள் மேல் கிருபையா இருக்கும்படி, எங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யும்படி எங்களை வழிநடத்தி வருகிற உமது தயவு பெரியது. எங்களை தேடி வந்தீரே, எங்களுக்கு இரக்கம் செய்தீரே. கூப்பிடுங்க. இவ்வுலகிலே யாரும் நம்மை தேடி வந்து நமக்கு அற்புதம் செய்கிறதா இல்லை. ஆனால் இயேசு இயேசு நம்மை தேடி வந்து நமக்கு அற்புதம் செய்தார். ஜெபிங்க ஜெபிங்க, நல்ல வாய்களை திறந்து நீங்க ஜெபிக்க 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 அந்த ஆண்டவராகிய தேவன் இன்னும் நமக்கு தேவையான ஒவ்வொரு நன்மைகளையும், இன்னும் நமக்கு தேவையான ஒவ்வொரு ஆசீர்வாதங்களையும் அவர் தருவாராக. அவர் தருவாராக. நிறைவான நன்மைகளை கர்த்தர் தருவாராக. எங்களை தேடி வந்தீரே, எங்கள் தேற்றரவாளனே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களை வழிநடத்துகிறவரே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஆலோசகராய் இருப்பவரே, உமக்கு நன்றி நன்றி நன்றி. சொல்லுங்க, கேளுங்க. ஆண்டவர், நாங்கள் இழந்து போன ஒவ்வொன்றையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இழந்து போன ஒவ்வொன்றையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் மறுபடியும் புதுப்பிக்க விரும்புகிறோம். நாங்கள் இழந்து போன அனுபவங்கள் ஒவ்வொன்றையும் கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். எத்தனை பேர் கேட்கிறீங்க? எல்லாம் எங்களுக்கு இயேசுதான், எல்லாம் எங்களுக்கு இயேசுதான். அவராலே மீட்பு, அவராலே விடுதலை, அவராலே அற்புதம், அவராலே ஆரோக்கியம், அவராலே சுகம், அவராலே திறந்த வாசல், அவராலே உயர்வு, அவராலே மேன்மை, அவராலே நித்திய ஜீவன். எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க. ஆவியில பலத்தோடு நீங்க விடுதலையோடு நீங்க துதிக்க ஆரம்பிக்கணும். விடுதலையோடு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும். ஹalleluya. நம்மை வஞ்சிக்க நினைக்கிற சத்துருவின் பொல்லாத வல்லமைகள் நமக்குள்ளே வராதபடி, நம்மை அணுகாதபடி கர்த்தர் இயேசுவின் இரத்தம் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே ஒரு வேலியாய், அக்கினி மதிலாய், அவர் ஒரு பாதுகாப்பின் முத்திரையாய் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஷாபா மகாதலா தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறதை ஆவியில உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய உள்ளத்திற்குள்ளே வரும் பொழுது நம்முடைய இருதயங்களுக்குள்ளே குடிக்கொண்டிருக்கிற எல்லா சத்துருவின் பொல்லாத வல்லமைகள் நம்மை விட்டு விலகி போகும். அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வருகும் பொழுது, அவர் சகல சத்தியத்துக்குள்ளே நடத்தும் பொழுது, நமக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற பொல்லாத சாத்தானின் வல்லமைகள் நம்மை விட்டு விலகி போகும், விலகி போகும். நான் செல்லும் வழிகளை என் தேவன் அறிந்திருக்கிறார். அவைகளை ஒவ்வொன்றையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்கள் பாதை என்ன? நீங்கள் எவ்வழியாய் வருகிறீர்கள்? ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரே, நாங்கள் போகிற வழிகளை என் தேவன் அறிந்திருக்கிறீர். தவறும் பட்சத்திலே, நாங்கள் வழி தவறி போகும் பட்சத்திலே எங்களை உணர்த்துகிறீர். நீ போகிற வழி தவறு. ஹalleluya, ஹalleluya. நீ வலது புறமும் இடது புறமும் சாயும் பொழுது இதுதான் வழி என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தம் எங்கள் காதுகளிலே விழட்டும். ஆண்டவரே, எத்தனை பேர் கேட்கிறீங்க? வழி இதுவே, வழி இதுவே, ஜீவனுக்கு ஏற்ற வழி இதுவே, ஆசீர்வாதத்திற்கு ஏற்ற வழி இதுவே, நன்மைக்கு ஏற்ற வழி இதுவே, இதுவே ஜீவனுக்கு ஏற்ற வழிகள், இதுவே உயர்வுக்கு ஏற்ற வழிகள் என்று சொல்லுகிற கர்த்தருடைய சத்தத்தை என் காதுகள் கேட்க விரும்புகிறது என்று சொல்லுகிற அத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி ஆவியில பலத்தோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெபிங்க. ஜெபம் பண்ணி நம் போராட்டங்களை மேற்கொள்ளணும்.
ஜெபித்து ஜெபித்து அற்புதங்களை பெறணும். ஜெபித்து ஜெபித்து பொல்லாத சத்துருவின் கிரியைகளை நம்முடைய வாழ்க்கை விட்டு விரட்டணும். அதற்காக தான் அந்த ஜெப நேரம். எல்லாரும் வாய்களை திறந்து ஆவியில பலத்தோடு, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தாரும், எங்கள் வாழ்க்கைக்கு ஒரு நன்மையை தாரும், ஒரு மேன்மை தாரும். தடைகள் உடைவதாக சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகளையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் எங்களுக்கு முன்னே செல்லுகிற கர்த்தருடைய வல்லமையினால் நாங்கள் உடைத்து எறிகிறோம். யாரும் ஜெபத்தை நிறுத்திவிட வேண்டாம். நம்ம எவ்வளவு தூரம் ஜெபம் பண்றோமோ அவ்வளவு தூரம் சரீரத்தில் விடுதலை, அவ்வளவு தூரம் ஆவியில விடுதலை, அவ்வளவு தூரம் ஆத்துமாவில் பலன், ஆத்துமாவிலே தைரியம் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் தர விரும்புகிறார். எல்லா சபையா பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவரே எங்கள் நடுவில் தேவ ஆவியானவர் நீர் எழுந்தருளி இருப்பதற்காய் நன்றி. எல்லாரும் துதிங்க துதிங்க, அப்படியே விட்டு கொடுத்து தேவ சன்னிதானத்தில் உங்கள் மனபாரங்களை எல்லாம் சொல்லி ஆத்துமாவிலே தேவன் உங்களுக்கு பலத்தை தரும்படி, ஆத்துமாவை தைரியப்படுத்தும்படி, ஆத்துமாவை கர்த்தர் இன்னும் அமைதலாயிருந்து காரியங்களை சாதிக்க செய்யும்படி எல்லாரும் அந்த பலத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. எல்லாரும் அந்த பலனை பெற்றுக்கொள்ளுங்க. பலன் ஆண்டவரே தேவை. எங்களை நிரப்புங்கப்பா. ஒரு சில நிமிடங்கள் கூட நம்ம ஆவியில பலப்பட்டு துதிக்க போகிறோம். பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னை தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. என்னையும் ஆவியானவர் வரும் பொழுது நமக்குள்ளே பலன் வருகிறவர்கள் முன்னே வந்து அமரலாம். இன்னும் கொஞ்சம் இடம் மீதியாக இருக்கிறது. நல்ல கைத்தட்டி எல்லாரும் அமர்ந்து கொள்ளுவோம். அவர் ஏற்கனவே பிரசன்னமாகிட்டார். பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மு தீவினிலே பக்தனை தேற்றினீரே, என்னை தேற்றவாறு ஆற்றவாறு இந்த வேளையிலே. அல்லேலூயா. என்னை தேற்றி ஆற்றவாறு இந்த வேளையிலே. ஆவியில பலத்தோடு ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, ஆவி எல்லாரும் ஆவியில பலப்பட்டு எல்லாரும் உற்சாகமாய் ஆவியானவரே இப்போது வாரும். ஆண்டவரே எங்க உள்ளத்துல இறங்கி, யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். நல்ல கர்த்தருடைய ஆவியானவர் பலத்த விதமாய் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே, நம்முடைய சரீரத்திலே, இந்த ஆலயத்தின் நடுவிலே கர்த்தர் ஊற்றப்பட்டிருக்கிறபடியினால் எல்லாரும் ஆவியில பலத்தோடு இப்பொழுது எங்கள் உள்ளத்தை நிரப்பும்படி கர்த்தருடைய ஆவியானவர் வருகிறதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் உள்ளங்களை நிரப்பும்படி தேற்றவாளி பரிசுத்த ஆவியானவர் இது ஊற்றப்பட்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை வழிநடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே. ஹல்லேலூயா. என்னை தேற்ற ஆற்றவாரும் இந்த வேளையிலே. அல்லேலூயா. என்னையும் தேற்றி ஆற்றவாரும் இந்த வேளை எங்கள் உள்ளத்துல எங்களை தேற்ற, எங்களை வழிநடத்த, எங்களுக்குள்ள சுகத்தை தர, எங்களுக்கு அற்புதம் செய்ய, எங்கள் ஆவியிலே பலத்தை தர, எங்கள் ஆத்துமாவிலே தைரியத்தை தர. தேற்றி ஆற்றவாரும் இந்த
ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்பொழுதே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. இப்போ பத்முத்தீவிலே, எங்கள் மத்தியிலே. சொல்லுங்க, பத்முத்தீவில், பத்முத்தீவினிலே பக்தனை தேற்றினீரே. பத்முத்தீவினிலே ஆண்டவரே, பக்தனை எங்களை தேற்றினீரே, தேற்றினீரே. என்னை தேற்றி இப்போது இப்போது எங்கள் இருதயங்கள், எங்கள் உள்ளங்கள் பல காரியங்களை நினைத்து புலம்பிக் கொண்டிருக்கிறது. பல காரியங்களை குறித்து அழுது கொண்டிருக்கிறது. கேள்விகளுக்கான விடையை தேடிக் கொண்டிருக்கிறது. எங்களை தேற்றவாறும் ஆண்டவரே, எங்களை ஆற்றி வழிநடத்தவாறும் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்தவாறும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள கிருபை தரவாறும் ஆண்டவரே, எங்களை ஒவ்வொரு நாளும் உம்முடைய வல்லமையினால் நிரப்பவாறும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற சோர்வுகளை மாற்றவாறும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள இருக்கிற ஆவியிலே பலனை தாரவாறும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க. ஓ ஆவியானவரே, ஆவியானவரே, வல்லமை வல்லமை, இப்போ வாரும், சிலுவை வல்லமை, வாரும் எங்கள் பரலோகத்தின் வல்லமை, மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. எல்லாரும் உற்சாகத்தோடு சில நிமிடங்களை வாயில திறந்து விடுதலை பெற்றுக் கொள்ள போகிறோம். எல்லா தேவ பிள்ளைகளும் சத்தத்தை உயர்த்தி கேளுங்க. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த பத்மு தீவினில் ஹல்லேலூயா பக்தனாகிய யோவானை தேற்றினது போல, யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்தது போல, எங்க வாழ்க்கை குறித்த அநேக காரியங்களை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரு. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதனைக்கு மேல வேதனை, ஸ்தோத்திரம். நாடு கடத்தப்படுகிற ஒரு அனுபவம், தனிமையான அனுபவம், துணை இல்லாத அனுபவம், வேதனை மிகுந்த அனுபவத்திற்குள்ள இருந்த பக்தனை அந்த யோவானை கர்த்தர் தேற்றினார். அந்த யோவானுக்கு இனி சம்பவிக்க போகிற காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்தார். இனிமேல் நடக்க போகிற காரியங்கள் என்ன என்பதை வெளிப்படுத்தி கொடுத்தது போல, இன்னைக்கு நீங்கள் தன்னந்தனியாய் உதவியற்று வேதனையோடு பல காரியங்களை குறித்த கவலைகளோடு தேவ சன்னிதானத்திலே காத்திருக்கும் பொழுது, உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் என்ன, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன என்பதை கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு போதிக்கிறார். எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் கேளுங்க. ஆண்டவரே, யோவானுக்கு வெளிப்படுத்தி கொடுத்த ஆண்டவர் ஏன் எங்க வாழ்க்கை குறித்து எங்களுக்கு வெளிப்படுத்தி தர மாட்டீர்? ஏன் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டீர்? கர்த்தர் கட்டாயம் செய்வார், கட்டாயம் செய்வார். கேளுங்க, நீங்க ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் ஜெபத்திற்கு கட்டாயம் பதில் தருவார். உங்கள் வேதனைகள் நீங்கி நீங்கள் சுகமாய் இருக்கும்படி கர்த்தர் உங்கள் கட்டுகளை அவிழ்ப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவாராக. கர்த்தர் உங்கள் வேதனைகளை, உங்கள் நிந்தைகளை உங்களை விட்டு மாற்றுவாராக. எல்லாரும் கூப்பிடுங்க, எல்லாரும் கூப்பிடுங்க. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே, இறங்கி வாங்கப்பா, எங்க வாழ்க்கைக்குள்ள இறங்கி வாங்கப்பா. எங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்திருங்க ஆண்டவரே, எங்களை பலப்படுத்துங்கப்பா. நீர் எங்களை தள்ளாட விட மாட்டீர். உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறதுனா அவனை பூரண சமாதானத்தோடு காத்து கொள்வீர் என்று வேதம் சொல்கிற பிரகாரமாய் எங்களுக்கு நீர் பூரணமான சமாதானத்தை தர வல்லமை உள்ளவர். எங்களுக்கு பூரண அமைதலை, நிம்மதியை தர வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய சமாதானத்தையும் பூரண அமைதியும் குலைக்கிற காரியங்கள் எதுவோ அதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை விட்டு விரட்டுகிறார். நல்லா ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. நல்ல ஆவியில பலத்தோடு சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறேன். அநேகர் மௌனமா இருக்கிறீங்க, நல்ல வாய்களை திறந்து கூப்பிடுங்க. ஆண்டவரே, நான் உண்மையாய் உம்மை பற்றி கொண்டிருக்கிறது, உம்மை நம்பி இருக்கிறவன், உண்மையாய் உம்மை பற்றி கொண்டிருக்கிறவன், உம்மையே நோக்கி பார்க்கிறதுனால், உம்மையே சார்ந்து வாழ்கிறதுனால், உம்மையே நம்பி இருக்கிறதுனால் அவனை பூரண சமாதானத்திற்கு நேராய் நடத்தும், நடத்தும், நடத்தும். எல்லாரும் கேளுங்க, எங்களை பூரண சமாதானத்திற்கு நேராய் நடத்தும், எங்களை பூரண விடுதலைக்கு நேராய் நடத்தும், அற்புத சுகத்திற்கு நேராய் நடத்தும். அப்பான்னு கூப்பிடுங்க.
ஏசப்பா, ஏசப்பா, எங்களுக்கு பூரண சமாதானத்தை தருகிறவர் நீர் அல்லவோ, எங்களுக்கு பூரணமான விடுதலை தருகிறவர் நீர் அல்லவோ, எங்களை பலப்படுத்தி சகாயம் பண்ணுகிறவர் நீர் அல்லவோ. உம்முடைய அற்புத கரத்தினால் எங்களை தாங்கும் ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க, உம்முடைய அற்புத கரத்தினால் எங்களை தாங்கும், எங்களை வழிநடத்தும், எங்கள் மேல் உம்முடைய இரக்கத்தினால் கிருபையினால் எங்களை வாழ வைத்தருளும். எங்களை ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையை எல்லா நன்மையினால் நிரப்பும். அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து தெய்வ சன்னிதானத்திலே கர்த்தரை நோக்கி, அவருடைய முகத்தை நோக்கி நாம் எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம், ஜெபம் பண்ணலாம். ஹalleluya, hallelujah.